Stroke ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். I will just tell you an acronym. BEFAST. Be fast. B stands for balance. ஒருத்தரை நிற்க வச்சு அவங்களால பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா that's a sign of stroke. E stands for vision. Eye. ஸோ அவங்களுக்கு சரியாக பார்க்க முடியல, ஒரு ஐலையோ இல்லை ரெண்டு ஐலையோ திடீர்னு விஷன் அஃபெக்ட் ஆகுது, that's a sign of stroke. F stands for one important information about stroke is இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஹார்ட்டுக்கு சரியாக பிளட் போகல. ஹார்ட் இஸ் அ மசில், இம்மீடியட்டாக சிவியர் பெயின் இருக்கும். பட் ஸ்ட்ரோக் பிரெயினுக்கு பிளட் போகல அப்படின்னா பெயினே இருக்காது. அவங்க அமைதியாக படுத்திருப்பாங்க, அவங்களால மூவ் பண்ண முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதனால பைஸ்டாண்டர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பி ஃபாஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்போ ஆம்புலன்ஸை கூப்பிடணும்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். டிமென்ஷியா அது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். காமன் திங்ஸை அவங்களால பண்ண முடியாது. அவங்களோட ஃபெமிலியர் என்விரான்மெண்ட்டில் அவங்க எங்கே இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்க மறந்துடுவாங்க. ஒரு கீயை கையில் வச்சுட்டு எப்படி டோரை திறக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. தே மே சவுண்ட் ஹாப்பி பட் தே மே நாட் பி அவேர் தட் தே ஆர் லூசிங் ஆல் தேர் எபிலிட்டி டு ஃபங்க்ஷன். ஆன்சைட்டி அப்படின்ற வார்த்தை வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு வகையான பதட்டத்தை தான் நம்ம ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். காரணம், நம்மளோட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம், அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுதான் பேஸ் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி. அது வந்து அன்கண்ட்ரோல்டாக, அதாவது வந்து நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பதட்டங்கள் ஜாஸ்தியாக போகும்போது அது ஆங்ஸைட்டி டிஸார்டர் ஆகுது. Hi guys, this is Vijay Barney here. Today we have Dr. Srinivasan Paramashivam, Senior Consultant Neurosurgeon from Apollo Hospitals, Greaves Road, Chennai. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். So happy to interview because என் மைண்டில் நிறைய questions இருக்குது which are basics but இன்னும் அவேர்னஸ் அதிகமாக வேணும் பப்ளிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னோடது, மைக்ரேனுக்கும் நார்மல் தலைவலிக்கும் என்ன வித்தியாசம், எப்படி நாங்கள் சிம்டம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பேசிடலாமா? தலைவலி அப்படிங்கிறது வந்து நம்ம காமனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு சிம்டம். அதாவது நம்ம எல்லாருமே தலைவலியை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போது அதில் வந்து மைக்ரைன் ஹெடேக் ஒரு வித்தியாசமான ஹெடேக். அதாவது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஹெடேக் ரிப்பீட்டடாக ஒருத்தருக்கு அதே மாதிரி வரும், அதுதான் மைக்ரைன் ஹெடேக்னு சொல்லுவோம். அந்த மைக்ரைன் ஹெடேக் யூஸ்வலாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒத்த தலைவலி, அதாவது ஒரு பக்கம் சைடில் அதிகப்படியான தலைவலி மைல்டாக ஆரம்பித்து படிப்படியாக ஜாஸ்தியாகி ரொம்ப சிவியரான சிம்டம் வந்து ஒரு 1 to 2 hours இருந்து அப்புறம் படிப்படியாக தானாகவே குறைஞ்சிரும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். ஆக்சுவலாக ஒரு நியூரனல் ட்ரிகர்னால் இரத்த குழாய் வந்து விரிவடைஞ்சு இரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகி அதனால் வரக்கூடிய ஹெடேக். இது பல வகையான ட்ரிகர்ஸ் இருக்குது. அதாவது இப்போது ஒரு சில ட்ரிகர்ஸ் லைக் ஒரு சிலருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மைக்ரைன் வரும், ஒரு சிலருக்கு எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஸ்லீப், ஒரு சிலருக்கு வந்து அதிகப்படியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் மைக்ரைன் வரும். இந்த மாதிரி காமன் ட்ரிகர்ஸ்னால இந்த நியூரனல் ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆகி அந்த மைக்ரைன் ஹெடேக் வரும். ஆனால் இந்த ஹெடேக்குக்கு வந்து கரெக்டான ட்ரிகரை கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணாலே மோஸ்ட் பீப்புள் வில் ஹேவ் ரிலீஃப் ஆஃப் த மைக்ரைன். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து மெடிசின்ஸ் போட்டால் தான் சரியாகும், ஒரு சிலருக்கு லாங் டேர்ம் மெடிசின்ஸ் கூட தேவைப்படும். இது ஆக்சுவலாக க்யூரே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு இருக்குது மைக்ரைன், பட் தேர் கண்டினியூஸ்லி டேக்கிங் டேப்லெட்ஸ் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லாங்கர் டியூரேஷன் அண்ட் தீஸ் ஆர் ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரைனுக்கு க்யூர் இருக்கா இல்லையா? மைக்ரைனை பொறுத்தளவுக்கு த பெஸ்ட் க்யூர் இஸ் அவாய்டிங் தி ட்ரிகர். அந்த ட்ரிகர் ஐடென்டிஃபை பண்ணி அவாய்ட் பண்ணாலே மோஸ்ட் மைக்ரைன்ஸ் வில் ரிசால்வ். பட் ஒரு சிலருக்கு மெடிசின்ஸ் தேவைப்படும். அந்த மெடிசின்ஸோடு சேர்த்து நாளடைவில் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது வந்து அந்த ட்ரிகர் அவாய்ட் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறது, ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் லூசிங் லிட்டில் பிட் ஆஃப் வெயிட் அண்ட் சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் பண்ணாலே அவங்களுக்கு வந்து மைக்ரைன்லேருந்து ரிலீஃப் கொடுத்துடலாம். இன்னொரு பேசிக்கான கொஸ்டின் இருக்கிறது என்னென்னா, ஆன்சைட்டி அப்படின்ற வார்த்தை வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்குது, ஐ திங்க் ஐ ஃபீல் சம்திங் அபவுட் இட் அப்படின்னு. பட் ஆன்சைட்டினா என்ன? அது ஒரு நோயா இல்லை அது ஒரு சிம்டமா, என்னது டாக்டர்? அதாவது ஒரு வகையான பதட்டத்தை தான் நம்ம ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். அது நாளடைவில் நம்ம சொசைட்டியில் ரொம்ப அதிகப்படியாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம், நம்மளோட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம், அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுதான் பேஸ் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி. அது வந்து அன்கண்ட்ரோல்டாக, அதாவது வந்து நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பதட்டங்கள் ஜாஸ்தியாக போகும்போது அது ஆங்ஸைட்டி டிஸார்டர் ஆகுது. ஓகே, அண்ட் இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர்னால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா,
இப்போ ஒருத்தர் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் வரும்போது நிறையா பாடிலி சிம்டம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டிமுலஸ் இந்த பாடி, ஒரு பேக் பெயின் வருது அப்படின்னா அவங்களாலே டாலரேட் பண்ணிக்க முடியும், தே வில் பி ஓகே. பட் இந்த ஆங்ஷியஸாக இருக்க இண்டிவிஜுவல்ஸுக்கு அதே பெயின் வந்து 10 to 20 டைம்ஸ் அதிகப்படியாக அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு சிம்டமும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு ஹெட்ஏக் ஜாஸ்தி வரலாம், ஒரு சிலருக்கு நெக் பெயின் ஜாஸ்தி வரலாம், பேக் பெயின், பாடி ஏக்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களால நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அவங்களுக்கு நெஞ்சு படபடப்பு வரும், நைட்டு படுத்து அவங்களால படுக்க முடியாது, அண்ட் அடிக்கடி நைட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறனால நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனிங் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் அந்த ஆங்ஸைட்டினால் அவங்களுக்கு வரலாம். அதனால் ஆங்ஸைட்டி இனிஷியல் ஸ்டேஜஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இஃப் தே ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் இட் தெம்செல்ஸ், அவங்க கண்ட்ரோல் பண்ணும். இல்லை எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வாங்கிட்டு அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா they will be able to get over the anxiety. ஸோ இப்போ நான் கேட்க போகிறது பர்சனல் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது நிறைய விஷயம் மறக்கிறோம் அப்படின்றது. ஸோ அது நார்மல் ஏஜிங்னால நடக்குதா இல்லை டெமென்ஷியாவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஐ மீன் லேசாக ஒருத்தர் மறந்த உடனே எல்லாரும் உடனே உனக்கு டிமென்ஷியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிமென்ஷியாங்கிறது இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். அதாவது நார்மலாக நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணுறது, கீயை எங்கேயாவது வச்சுட்டு எங்கே வச்சோம் தேடுறது, இது எல்லாமே வெரி காமன், நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். அண்ட் ஆஸ் வி ஏஜ் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஏன்னா அவர் நியூரனல் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம யங் ஏஜில் ஒர்க் பண்ண அளவுக்கு ஓல்ட் ஏஜில் ஒர்க் பண்ணாது. அப்படி சிச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி மறக்கிறது ரொம்ப காமனான விஷயம். ஆனால் டிமென்ஷியா அப்படின்னு ஒன்று பிராண்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் அ ரியல் டிசீஸ் ப்ராசஸ். டிமென்ஷியா ஏன் இவ்வளோ பேசப்படுது அப்படின்னா அது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். டிமென்ஷியா வந்தவங்க வந்து எப்படின்னா காமன் திங்ஸை அவங்களால பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட ஃபெமிலியர் என்விரான்மெண்ட்டில் அவங்க எங்கே இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்க மறந்துடுவாங்க. ஒரு கீயை கையில் வச்சுட்டு எப்படி டோரை திறக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. அண்ட் தே மே லூஸ் தேர் கான்டாக்ட் வித் தி சரௌண்டிங். ஓகே, அண்ட் தே மே சவுண்ட் ஹாப்பி பட் they may not be aware that they are losing all their ability to function. ஆக்சுவலாக டிமென்ஷியா இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கிறத விட அவங்கள கேர் பண்ணிக்கிற கேர்டேக்கருக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இவங்கள வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக இவங்க நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸை கூட ஒரு கொஹரண்ட்டாக கோஆர்டினேட்டடாக அவங்களால பண்ண முடியாது. ஸோ டிமென்ஷியா இஸ் அ ரியல் டிசீஸ் ப்ராசஸ். சாதாரண ஒரு மறதியை வந்து நம்ம டிமென்ஷியான்னு உடனே பிராண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ சாவை மறக்கிறது பிரச்சனை இல்லை, வண்டியிலே வந்துட்டுமான்றது தான் மறக்கிறதா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஓகே, ஸோ இன்னொரு காமன் டெர்மினாலஜி நான் கேள்விப்படுறது, நான் எழுந்துக்கும் போது இமீடியட்டாக எழுந்துக்கும் போது டிசினஸ் ஆகுது, இமீடியட்டாக ஒரு விஷயம் நான் பண்ணும் போது சம்திங் சிட்டிங் மை பிரெயின் அப்படின்றது எல்லாரும் இப்போ காமனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். வை இஸ் இட் ஹேப்பனிங்? இஸ் இட் அ சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்வீங்களா? டிசினஸ்ங்கிறது இட் இஸ் அகெயின் another சிம்டம். அதாவது நீங்கள் முதல்ல கேட்ட தலைவலி மாதிரி தலை சுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான சிம்டம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ காமனாக ஒருத்தர் வந்து ஒரு 35-40 இயர்ஸ் வரும்போது அந்த டிசினஸ் காமனாக வரும். அது வந்து அவங்களோட இப்போ நார்மலாக நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஹெட் என்ன பொசிஷனில் இருக்குது, நம்ம இப்படி டேர்ன் பண்ணால் நம்ம ரைட் சைட் டேர்ன் பண்ணுறோம், லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணுறோங்கிறதெல்லாம் நமக்கு சென்ஸ் கொடுக்கறது வந்து நம்மளோட இன்னர் இயரில் இருக்க பேலன்சிங் மெக்கானிசம். அந்த பேலன்சிங் மெக்கானிசம் சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் ஆகும் போது இந்த மாதிரி டிசினஸ் வரும். ஆஸ் வி க்ரோ ஓல்டர், நம்ம முடி நிறைக்கிற மாதிரி அந்த உள்ளே இருக்க அந்த பேலன்சிங் மெக்கானிசம்லேயும் சில தேய்மானங்கள் ஏற்படும். அந்த தேய்மானங்கள் ஏற்படுறனால சில சேஞ்சஸ் வந்து அதில் ஆட்டோலித் அப்படின்னு சொல்லி சில கால்சியம் ஃபார்மேஷன் ஏற்படும். அந்த கால்சியம் ஃபார்மேஷன்னால் அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் ஷிஃப்ட் ஆகும் போது இந்த மாதிரி டிசினஸ் காமனாக வரும். இது வந்து யூஸ்வலாக சம்வேர் பிட்வீன் 35 to 50 years of age people would have experienced some amount of dizziness. ஆனால் அது யூஸ்வலாக ஒரு நாள் 2 நாள் இருந்து கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகி அவங்க நார்மல் லைஃபுக்கு திரும்பிடுவாங்க. பட் ஒரு சிலருக்கு இது ப்ராக்ரெசிவாக வந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது போக நிறைய காரணங்கள்னால செகண்டரி டிசீனஸ் வரலாம். அதாவது அவங்களுக்கு ஹெட்ஏக் ஓட சேர்ந்து டிசீனஸ் வருது, இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் வந்தால் டிசீனஸ் ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு வந்து மேஜர் பெத்தாலஜி, அதாவது வந்து பிரெயினில் சில டியூமர்ஸ் வந்தாலும் டிசீனஸ் வரலாம், இரத்த குழாயில் ப்ராப்ளம் வந்தால் டிசீனஸ் வரலாம்.
சம்டைம்ஸ் நம்மளோட சிறுமூளையோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது டிசினஸ் வரலாம். அதனால் டிசினஸ்க்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் மைல்டாக மார்னிங் எழுந்திரிச்சதும் ஸ்லைட்டாக ஒரு டிசினஸ், லிட்டில் லைட் ஹெட்டட்னஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. அது நாளடைவில் படிப்படியாக ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, இல்லை ரெக்கரண்ட்டாக திரும்ப வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கட்டாயம் வந்து ஒரு மருத்துவரை அணுகி அதுக்குண்டான காரணங்களை கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணணும். அண்ட் இன்னொரு காமன் திங் என்ன நடக்குதுன்னா, அதாவது இதெல்லாமே டே டு டே பேசிக் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள். திடீர்னு பயம் அதிகமாக இருக்கு, ஏன்னா நிறைய எக்ஸ்போஷர்ஸ் ஒரு பீப்புள் சொல்கிற வார்த்தைகளை நம்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் மறுத்து போகிறது. நான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா எனக்கு கால் மறுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்னஸ் வந்து எப்போ ரொம்ப சீரியஸாக கவனிக்கணும், இல்லை பிஞ்ச் நர்வ் அந்த விஷயங்கள் வந்து எப்போ கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? அதாவது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட நரம்பு, காலுக்கு வர நரம்பு காமனாக சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவோம். அந்த சயாட்டிக் நர்வ் வந்து நம்மளோட பின் பகுதியில் வந்து காலில் சப்ளை பண்ணக்கூடிய நர்வ். அது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்தோன்னா அந்த நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு நமக்கெல்லாம் கால் சூவை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது ஜிவுன்னு பிடிக்கும், காலை வந்து கொஞ்சம் நேரம் மூவ் பண்ண முடியாது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த நர்வ் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிரும். இது ரொம்ப காமனாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த சயாட்டிக் நர்வ் பிஞ்ச். அதே மாதிரி இந்த நர்வ் பிஞ்ச் பல இடங்களில் ஏற்படலாம். அதாவது நாளடைவில் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வெயிட் கெயின் பண்ணிகிட்டே போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் லைக் தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா காமனாக கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது வந்து கையில் வர நரம்பு வந்து பிஞ்ச் ஏற்பட்டு அவங்களால டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஏஜ்டு விமென் ஆர் லிட்டில் ஓல்டர் விமென் வீட்டில் குக் பண்ணும்போது கையை ரிப்பீட்டடாக அப்படி மூவ் பண்ணுவாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு சிவியர் பெயின் வரும், அவங்களால அதை பண்ண முடியாது. ஒரு சிலர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் கீபோர்டு வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களால சரியாக ஆப்ரேட் பண்ண முடியாது, they'll get பெயின். அவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா கையை எடுத்துகிட்டு கையை கொஞ்சம் நேரம் உதறினாங்கன்னா they'll get relief. நைட்டில் when they are sleeping, that's when the body is relaxed. At that time the blood flow is better. அந்த டைமில் வந்து நர்வ் பிஞ்ச் ஏற்பட்டு அதனால வந்து சிவியர் பெயின் வந்து அவங்க நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி எந்திப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நர்வ் பிஞ்சும் பல காரணங்களால் வரும். பட் யூஸ்வலாக சின்ன சின்ன நம்னஸ், லிட்டில் பொசிஷனில் வர நம்னஸ் நம்ம பெருசாக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் பெயின் இல்லை நம்னஸ் ரிப்பீட்டடாக வந்து நாளடைவில் அதோட இன்டென்சிட்டி அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா நம்ம கட்டாயம் அதை எவாலுவேட் பண்ணி என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னதுலேயே அந்த போஸ்டர் ஆஃப் ஸ்லீப்பிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அந்த மாதிரி கை வச்சு தூங்கியிருக்கேன், காலையில் எழுந்துக்கும் போது மறுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த போஸ்டர் ஆஃப் ஸ்லீப்பிங் எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க? போஸ்டர் ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நார்மலாக நம்ம படுக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக இப்படி பேக் ரெஸ்ட்டோடு படுக்கணும், இல்லை ஒன் சைட் திரும்பி படுக்கலாம், இல்லை அதர் சைட் திரும்பி படுக்கலாம். இன்னும் குட் ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் அதுதான் ரெக்கமெண்டேஷன். ஓகே. பட் ஹார்ட் சர்ஃபேஸில் அப்நார்மலாக கையை வச்சுட்டு படுக்கும் போது நர்வ் பிஞ்ச் ஏற்படும். பட் யூஸ்வலாக டிரான்சியண்ட்டாக நர்வ் பிஞ்ச் ஏற்பட்டு அது கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிரும். அண்ட் இன்ஃபேக்ட் அதனால டிஸ்கம்ஃபர்ட் பெயின் வந்தால் தே மே வேக்கப், அவங்க எந்திரிச்சு பொசிஷன் அவங்களே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, அதனாலேயே சரியாயிரும். பட் தெர் ஆர் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் பீப்புள் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், இஃப் தே ஆர் கம்ப்ளீட்லி ட்ரௌசி ஆகி அவங்களால வந்து அந்த நர்வ் பிஞ்சையே சென்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் இருந்தாங்க அப்படின்னா தே மே ப்ரெஸ் ஆன் சில நர்வ்ஸ் வந்து பிஞ்ச் ஏற்பட்டு அந்த நர்வ் டேமேஜ் கூட ஏற்படலாம். பட் மோஸ்ட் பீப்புள் அவங்களே வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணி தே வில் பி ஏபிள் டு கரெக்ட் இட் தெம்செல்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங். பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். லெட் மீ கெட் இன் டு டீப்பர் டேர்ம்ஸ். அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ பெரும்பாலுமா எக்ஸ்போஷர் இருக்குது. பட் என்னென்ன ஏர்லி சைன்ஸ் இதுதான் ஸ்ட்ரோக்குக்கு அப்படின்னு சொல்வீங்க நீங்கள்? ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு சீரியஸான ஒரு வியாதி. நம்ம சொசைட்டியில் நிறைய பேர்த்துக்கு அதோட பெரிய அவேர்னஸ், அதோட சீரியஸ்னஸோட அவேர்னஸ் கிடையாது. அதாவது ஸ்ட்ரோக் லக்கிலி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ அன் acronym. BEFAST, be fast. When stroke comes you have to be fast. ஓகே, be fast வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தரை. எப்படின்னு சொல்கிறேன். அதாவது B stands for balance. ஒருத்தரை நிற்க வச்சு அவங்களால பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா that's a sign of stroke. E stands for vision, eye. ஸோ அவங்களுக்கு சரியாக பார்க்க முடியல, ஒரு ஐலையோ இல்லை ரெண்டு ஐலையோ திடீர்னு விஷன் அஃபெக்ட் ஆகுது, தட்ஸ் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரோக். F stands for face. அவங்கள ஸ்மைல் பண்ண சொல்லுங்கள். இஃப் த ஃபேஸ் இஸ் ட்ரூப்பிங் டு ஒன் சைட் தட்ஸ் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரோக். A stands for arm. அவங்கள ரெண்டு கையும் லிஃப்ட் பண்ண சொல்லுங்கள். இஃப் த ஆர்ம் இஸ் ட்ரிஃப்டிங் டவுன் and if they are not able to hold the arm that's a sign of stroke. S stands for speech.
அவங்களால நீங்கள் சொல்கிறத பேச்சை புரிஞ்சிக்க முடியாமலோ இல்லை அவங்களால ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாமலோ இருந்தால் that's also a sign of stroke. And T stands for time. It's time to act. So anybody who falls into this be fast acronym, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக எக்ஸாமின் பண்ணி நம்ம கித் அண்ட் கின் யாருக்காவது ஸ்ட்ரோக் வந்திருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சி உடனே ஆம்புலன்ஸை கால் பண்ணி அவங்கள ஏர்லியராக ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் க்யூர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்ட்ரோக்குங்கிறது நம்ம சுற்றி இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். ஒன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்ட்ரோக் இஸ், இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஹார்ட்டுக்கு சரியாக பிளட் போகல. ஹார்ட் இஸ் அ மசில், இம்மீடியட்டாக சிவியர் பெயின் இருக்கும். பட் ஸ்ட்ரோக் பிரெயினுக்கு பிளட் போகல அப்படின்னா ஸ்ட்ரோக்கில் பெயினே இருக்காது. அவங்க அமைதியாக படுத்திருப்பாங்க, அவங்களால மூவ் பண்ண முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதனால பைஸ்டாண்டர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பி ஃபாஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்போ ஆம்புலன்ஸை கூப்பிடணும்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் டூ வென் தே see person getting stroke அப்படின்னு சொல்வீங்க? ஃபஸ்ட்டு இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. இப்போது இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது ஒன்று ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்க ஆம்புலன்ஸை கால் பண்ணி நல்ல ஹாஸ்பிட்டல், அதாவது ப்ராக்டிக்கலி நல்ல ஹாஸ்பிட்டல் நான் சொல்கிறது எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள ஹாஸ்பிட்டல், அதாவது ஸ்கேன் இருக்கணும். அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்களால வந்து த்ராம்பலைஸ், அதாவது மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் சரியாக இல்லாட்டி அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக கிளாட் பஸ்டிங் மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கணும். அண்ட் டுடே வித் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வி ஆல்சோ டூ த்ராம்பெக்டமி, அதாவது மூளைக்குள்ளே இருக்க ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் நம்ம ரத்த குழாய் உள்ளே போய் அந்த அடைப்பை கம்ப்ளீட்டாக நம்மளால் எடுத்து விட முடியும். அந்த மாதிரி த்ராம்பெக்டமி ஃபெசிலிட்டி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா எந்த டைமும் வேஸ்ட் ஆகாமல் இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள சரிப்படுத்த முடியும். ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னா, ஹெர்னியேட்டட் டிஸ்க் அது வந்து நம்ம சர்ஜரி இல்லாமலே க்யூர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நான் பார்த்த FAQஸில். ஸோ கேன் யூ ஆன்சர் இட் சார்? ஷூர். அதாவது இப்போது ஹெர்னியேட்டட் டிஸ்க் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அடிக்கடி பேசி கேள்விப்பட்ட விஷயங்கள். இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு இருக்க ஸ்பைனல் கார்டை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இட்ஸ் அ ஸ்டாக் ஆஃப் போன்ஸ். அதுக்கு நடுவில் வந்து ஜெல்லி மாதிரி டிஸ்க் இருக்கும். ஓகே, இந்த டிஸ்க் வந்து நம்ம வயதாக தேய்மானம் ஏற்படும். அது தேய்மானம் ஏற்படும் போது அதில் இருக்க ஜெல்லி எபிலிட்டி, ஜெல் லைக் எபிலிட்டி குறைஞ்சி அது ஹார்டாயிரும். அண்ட் நம்ம லோட் கொடுக்க கொடுக்க அந்த ஹார்டன் டிஸ்க் என்னாகும், இட் கேன் ப்ரொலாப்ஸ் அவுட், இட் கேன் பாப் அவுட். அந்த மாதிரி அது பாப் அவுட் ஆகும் போது பக்கத்தில் இருக்க நர்வ்ஸை அழுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம், எஸ்பெஷலி சம்படி ஹூஸ் டூயிங் அன்டியூ ஸ்ட்ரெஸ் ஆர் ஒர்க். இப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணாத ஒர்க்கு திடீர்னு வீடை ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சோஃபாவை தூக்குறேன், நீங்கள் வந்து பெரிய பீரோவை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்குனீங்கன்னா யூ கேன் புட் யுவர் செல்ஃப் அட் ரிஸ்க். ஸோ இந்த ஹெர்னியேட்டட் டிஸ்க் எல்லாமே வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும்னு கிடையாது. யூஸ்வலாக மோஸ்ட் டிஸ்க், அதாவது 80% பேருக்கு அந்த ஹெர்னியேட்டட் டிஸ்க் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிரும். யூஸ்வலாக ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் என்ன நடக்கும்னா அதை சுற்றி இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங் ஏற்படும். அந்த ஸ்வெல்லிங்னால நரம்பில் அழுத்தம் ஏற்பட்டு அந்த நரம்பு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகி அதிக பெயின் கொடுக்கும். யூஸ்வலாக அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் ஆஃப் ரெஸ்ட் கொடுத்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன்ஸை போட்டு அவங்களுக்கு மசில் ஸ்பேசம்க்கு உண்டான மெடிசன்ஸ் போட்டோனாலே கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸில் தே கேன் கெட் பேக் டு நார்மல் ஆக்டிவிட்டீஸ். யூஸ்வலாக மோஸ்ட் பீப்புள் வித் த டிஸ்க் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப டிஸ்க்கு ஜாஸ்தியாக அழுத்தம் ஏற்பட்டு அந்த நரம்பை செயலிழக்கிற ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா வேறு வழி கிடையாது, நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் சரி பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் டாக்டர். அண்ட் இன்னொரு விஷயம், அடுத்த டீப்பர் டேர்ம் வந்து சீஷர்ஸ். அதாவது சீஷர்ஸ் இப்போ காமனாக எல்லாருக்கும் தெரியுது, பட் சீஷர் வந்தால் என்ன பண்ணணும், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தே ஹேவ் டு டூ அப்படின்ற அவேர்னஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். சீஷர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தலைவலி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம் தான். ஸோ ஒருத்தருக்கு சீஷர் வந்திருக்கு அப்படின்னா உடனே பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. யூஸ்வலாக த குட் நியூஸ் அபவுட் சீஷர்ஸ் இஸ் மோஸ்ட் சீஷர்ஸ் 99% ஆஃப் த சீஷர்ஸ் வித்தின் 5 minutes அதுவாகவே அபார்ட் ஆயிரும். ஓகே, தே வில் ரெக்கவர். பட் அந்த டைமில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பழைய காலத்தில் பண்ணுற மாதிரி கையில் சாவியை கொடுக்குறேன், வாயில் எதையாவது ஸ்பூனை போடுறேன், அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட ஏர்வேயை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏர்வே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, பேஷண்ட்டை வந்து ஒரு சைட் டேர்ன் பண்ணி படுக்க வச்சிடணும். அதாவது யூஸ்வலாக நம்ம இப்படி படுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டங் ஃபால் ஆகி நம்ம ஓன் செக்ரீஷன்ஸ் நம்ம ஏர்வேக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பேஷண்ட்டோட தலையை ஒரு பக்கம் திருப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களோட டங் ஃபால் டைரெக்டாக நடக்காது, அவங்களோட ஏர்வே மெயின்டைன் ஆகும். அவங்களோட ஏர்வேயை மெயின்டைன் ஒரு 5 minutes பண்ணிங்கன்னா ஷீஷஸ் தானாக செட்டில் ஆகி ஃபியூ மினிட்ஸ் இல்லை மேபி அப் டு half an hour they will be little lethargic, drowsy, unconscious. By the time நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் த foremost thing ஒருத்தருக்கு சீஷர் வந்திருக்கு அப்படின்னா you have to protect the airway. தயவு செஞ்சு கையில் சாவி கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு வாய்க்குள்ளே எதுவும் போட முயற்சியே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு சிவியர் ஸ்பேசம் ஏற்பட்டு டங் பைட்டு ப்ளீடிங் கூட ஏற்படலாம். அதனால அந்த டைமில் எதுவும் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா இட் கேன் பிகம் வெரி டேஞ்சரஸ். அதனால ஜஸ்ட் ப்ரொடெக்ட் த ஏர்வே, கால் ஃபார் த ஆம்புலன்ஸ். ஸோ சீஷர் வந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னீங்க, பட் என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் அவங்க பண்ணணும்? ஃபஸ்ட் டைம் சீஷர் வந்ததுக்கப்புறமா ஓகே வந்துருச்சு நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டுறாங்க, பட் கண்டினியூஸாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது சீஷர்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்டம். ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சீஷர் வருது, எஸ்பெஷலி ஒரு ஃபீவர் வந்து சீஷர் வருது அப்படின்னா நம்ம வேறு எதுவும் பெருசாக எவாலுவேட் பண்ண வேணாம், வி கால் இட் அஸ் ஃபிப்ரைல் சீஷர். பட் ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் ஆஃப் சீஷர் வருது அப்படின்னா என்ன காரணத்தினால அந்த சீஷர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நியூராலஜிஸ்ட் இல்லை நியூரோசர்ஜனை பார்த்து ஸ்கேன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிரெயினில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து சீஷருக்கு உண்டான மெடிசனும் கொடுத்தா படிப்படியாக அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதே இது ஒரு அடல்ட், somebody above say 18-20 years of age ஒரு சீஷர் வருது அப்படின்னா இட்ஸ் a real problem. and யூஸ்வலாக அடல்ட்ஸுக்கு சீஷர் ஒரு அன்காமன் சிம்டம். ஓகே, ஹெட்டேக் மாதிரி காமன் சிம்டம் கிடையாது. அதனால் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம எவாலுவேட் பண்ணி என்ன காரணத்தினால சீஷர் வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஒரு தடவை சீஷர் வந்ததுன்னா யூஸ்வலாக மெடிசன் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ரெண்டாவது தடவை சீஷர் வந்துன்னா we call this as an epileptic disorder. அதுக்கப்புறம் தான் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க மினிமம் ஒரு 3 to 5 years அந்த மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் அந்த சீஷர் வந்த பீரியடில் அவங்க சில ப்ரிகாஷன்ஸை அண்டர்கோ பண்ணணும். அதாவது அவங்க தண்ணி பக்கத்தில் போகும்போது, ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து யாராவது ஒரு சூப்பர்விஷனோட தான் போகணும். அவங்க கிச்சனில் இருக்காங்க, ஃபயர் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங், அதெல்லாம் ஒரு 3 to 6 months அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் ரெகுலராக எடுத்து சீஷர் அண்டர் குட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா they can lead a normal life. They do not have any special precautions. Okay, so for the public இப்போ epilepsy and seizure இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்வீங்க in a shorter version? அதாவது seizure அப்படின்னா it is just a symptom like headache, whereas epilepsy is repeated attacks of seizure அப்படின்னா அது எபிலெப்சின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ரொம்ப காமனாக கேள்விப்படாத வார்த்தையாக இருந்தது இது பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம். ஆக்சுவலி நான் ரிசர்ச் பண்ணும்போது கேள்விப்பட்டேன், பட் எனக்கே அதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஐ வாண்ட் டு ஆஸ்க் இட் டு யூ அப்படின்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தட்? பார்க்கின்சோனிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான வயதான முதியோருக்கு வரக்கூடிய ஒரு வியாதி. அதாவது நம்ம மூளையில் எல்லா கனெக்ஷன்ஸும் ஒர்க் ஆகிறது வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அலாங் வித் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் ஒரு வகையான கெமிக்கல்ஸ் வந்து குறையும் போது, டோப்பமின்கிற கெமிக்கல் குறையும் போது அந்த அப்நார்மல் குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் வரும். அதை தான் பார்க்கின்சோனிசம் சொல்லுவோம். அதில் காமனாக ஒருத்தர் வயதானவங்க வந்து சாதாரணமாக உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா கை வந்து அப்படியே நடுக்கம் ஏற்படும். அவங்க ஒன்றுமே பண்ணாமல் சும்மா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, கை தானாக நடுங்கும், ஒரு சைடோ 2 சைடோ அப்படி நடுங்கலாம். இல்லை அவங்க எழுந்து நிற்கும் போது ஒரு நார்மல் எரெக்ட் பொசிஷனில் நிற்காமல் ஒரு ஸ்டூப்டு பாஸ்சர் அந்த மாதிரி நிற்கிறாங்கன்னா அதுவும் பார்க்கின்சன் சைனாக இருக்கலாம். அவங்க யூஸ்வலாக அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லெஸ் ஃபேஸ், அதாவது ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு ஃபேஸ், அண்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவங்க ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணும்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது அவங்க ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோவாகிருச்சுன்னா அதுவும் இட்ஸ் அ சைன் ஆஃப் பார்க்கின்சோனிசம். இந்த மாதிரி பார்க்கின்சோனிசமுக்கு பல சிம்டம் இருக்குது. அதில் என்ன குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணணும். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சில சமயம் அப்நார்மலாக சில மெடிசின்ஸ் டாக்டர்ஸ் வந்து ஒரு வாரம் கொடுத்துருப்பாங்க. அதில் காமனாக நம்ம எடுக்கிற மெடிசன் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு எடுக்கிற ஒரு மெடிசன் வந்து ஒரு வாரம் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பார், 3 வருஷம் எடுத்துகிட்ருப்பாங்க பேஷண்ட்ஸு. அந்த மெடிசன் ஓவர் த கவுண்டர் இட்ஸ் அவைலபிள். அந்த மாதிரி சில மெடிசன்ஸ்னாலையும் பார்க்கின்சன் சிம்டம்ஸ் வரலாம். ஸோ என்ன காரணத்தினால வந்திருக்குன்னு பார்த்து இதெல்லாம் அவாய்டபிள் காஸ் ஆர் ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் பார்க்கின்சோனிசம். பட் ஓல்ட் ஏஜில் வர்றது வந்து
it has to be treated with specific medicines by experts. Okay, so since we're talking about the age limits, எனக்கு ஒரு curiosity question என்னன்னா, diabetes வந்து elderly peopleக்கு இருந்ததுன்னா அது hereditary-ஆ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. heart attacks-உம் அதே மாதிரி. அப்போ neurological diseases-உம் hereditary-ஆ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது மோஸ்ட் நியூரலஜிக் டிசீசஸ் ஹெரிடிட்ரி கிடையாது. சம் நியூரலஜிக் டிசீசஸ் கேன் ஹேப்பன் பை ஹெரிடிட்ரி, பட் மோஸ்ட் நியூரலஜிக் டிசீசஸ் ஆர் ஸ்பொராடிக் டிசீசஸ். ஸ்பொராடிக்னா பரம்பரையாக வராமல் இவங்களுக்கு மட்டும் வர்றது. அண்ட் மோர் ஓவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அவங்களோட ஹேபிச்சுவல் சேஞ்சஸ், இதனால் வரக்கூடிய வியாதி தான் பெரும்பான்மையான நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அண்ட் சின்ஸ் we are talking about very common thing, அதாவது ஏஜ் ஃபேக்டர் பற்றி பேசிட்டோம். இன்னொரு விஷயம், எல்லா நெக் அண்ட் பேக் பெயின் வர்றது இப்போ காமனாக யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்டர்லி பீப்புளுக்கு டியூ டு அந்த போன் மேரோனால வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக வருது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் சொல்வீங்க? அதாவது நெக் பேக் ரெண்டுமே வந்து நம்ம உடம்புல வந்து மொபைல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது நம்ம யூஸ்வலாக ஹியூமனோட எவல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 4 கால் வச்சு நடந்த மங்கியிலேருந்து எவால்வ் ஆன ஹியூமன்ஸ். பட் நம்ம இப்போ எரெக்ட் ஆகிட்டோம். ஓகே, ஸோ எரெக்ட் ஆகும்போது இந்த நெக் அண்ட் பேக் ரெண்டுமே ரொம்ப மொபைல் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் இது வந்து வெயிட் லோடு பண்ணாதது, எவல்யூஷன் படி வெயிட் லோட் பண்ணாத ஸ்ட்ரக்சர்ஸ். பட் இப்போ நம்ம வெயிட்டை லோட் பண்ணுறோம். இதோட கரெக்டான பாஸ்சரை மெயின்டைன் பண்ணணும். அதாவது இப்போது ஸ்பைன் எடுத்துட்டிங்க அப்படின்னா, உள்ள போன், அந்த போனுக்குள்ளே நம்ம நர்வ்ஸ் ஆர் கம்மிங், அந்த நர்வ்ஸை சுற்றி போன் இருக்குது, அந்த போனை சப்போர்ட் பண்ணுறது வந்து மசில்ஸ். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காங்க்ரீட் எடுத்துட்டிங்கன்னா, உள்ள கம்பி சுற்றி காங்க்ரீட்டு, அதுக்கு மேலே வந்து பூச்சு, அதுக்கு மேலே வந்து பெயிண்ட்டு, இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் ஒரு காலம் ரெடி ஆகுது. அந்த மாதிரி நம்ம நெக்கை வந்து வி ஹேவ் டு இமேஜின் லைக் தட். ஓகே, இப்போது கரெக்டான பாஸ்சர் மெயின்டைன் பண்ணாமல் ஓவராக வெயிட் கெயின் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா பேக் பெயின் வரதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா நெக்கோட பாஸ்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எஸ்பெஷலி மோஸ்ட் பீப்புள் இன்றைக்கி ஒர்க்கிங் வித் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்க லேப்டாப் வச்சுட்டு ஒரு கவுச்டு பொசிஷனில் இப்படி உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராப்பர் பொசிஷன் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் நெக் பெயின், பேக் பெயின்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ எவ்ரி சிவியர் நெக் பெயின் அண்ட் பேக் பெயின் ரிக்வயர்ஸ் அ சர்ஜரி அப்படின்னு சொல்வீங்களா? நாட் எசென்ஷியலி. அதாவது வந்து பேக் பெயின், நெக் பெயின் மோஸ்ட்லி we treat them with proper posture maintenance, with neck and back strengthening exercise, with a little bit of medicines. Okay, 90% of the people இந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணாலே கம்ப்ளீட்டாக சரியாயிருவாங்க. அந்த தேய்மானம் நாளடைவில் ரொம்ப ஜாஸ்தியாகி போய் அவங்க கேரே கொடுக்காம தேய்மானம் ரொம்ப அதிகமாகி நரம்பில் அழுத்தம் ஏற்படுற அளவுக்கு வந்தால் தான் நம்ம வந்து அதுக்கு சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் சின்ஸ் we are talking about surgery, இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூரோ சர்ஜனா வாட் ஆர் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தட் இஸ் தேர் இன் த மார்க்கெட் டுடே அப்படின்னு சொல்லுவீங்க? இப்போ ஆஸ் அ நியூரோ சர்ஜன், இப்போ நான் ட்ரெயின் ஆன பீரியட்லேருந்து நவ் சே இன் 25-30 years there has been significant advancements நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஹியூஜ் சப்ஜெக்ட். பட் ஐ வில் டெல் யூ அ ஃபியூ. இப்போ பிரெயின் சர்ஜரியில் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி நாங்கள் பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாமே மைக்ரோ நியூரோ சர்ஜரி, விச் மீன்ஸ் வி ஆப்ரேட் அண்டர் த மைக்ரோஸ்கோப். இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஸ்கூல்லலாம் பெத்தாலஜி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு இப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வி ஹவ் அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப். நம்ம பார்க்குறத சே 10 to 15 times நமக்கு ஜூம் பண்ணி காட்டும். ஸோ தட் நம்ம ரொம்ப ப்ரிசைஸாக ஆப்ரேட் பண்ணுவோம். அண்ட் டியூரிங் தி சர்ஜரி நம்ம நிறைய அட்வான்ஸ்ட் அடிஷ்னல் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரெயினில் ஒரு டியூமர் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டியூமரை வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர்லேருந்து நமக்கு தனியாக எடுத்து காட்டுறதுக்கு we have ஸ்பெஷல் டை, அதை இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஃப்ளூரசன் அசிஸ்டட் மைக்ரோ சர்ஜரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ளூரசன் டை அசிஸ்டட் மைக்ரோ சர்ஜரி பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது நார்மல் நரம்பெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது we have some special technique called intra operative neuro monitoring. அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியை டெவலப் ஆகி we have technicians, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு. அதாவது டியூரிங் சர்ஜரி கார்டெக்ஸில் ஸ்டிமுலேட் பண்ணி கீழே அந்த நரம்பு வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குதா அப்படின்னு டியூரிங் சர்ஜரி கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தாலோ, சேஞ்சஸ் நடக்க போகுதா அப்படின்னு தெரிஞ்சாலோ உடனே எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சர்ஜரி கோர்ஸை மாடிஃபை பண்ணி அந்த நர்வை ப்ரிசர்வ் பண்ணுவோம். அதே மாதிரி டியூரிங் சர்ஜரி we have some special techniques like stereotactic டெக்னிக். அதாவது வந்து இன்ட்ராஆப்ரேட்டிவ் நியூரோ நேவிகேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறோம்,
நமக்கு ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மூலியமாக நம்ம கார் எந்த ரோட்டில் எந்த இடத்துல இருக்குது, இப்போது பாலம் ஏற போகிறோமா பாலத்துக்கு கீழே போகிறோமா, அந்தளவுக்கு துல்லியமாக நமக்கு ஜிபிஎஸ் காட்டுது இல்லையா. அதே மாதிரி பிரெயின்குள்ளே நாங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது we have navigation systems which can tell us நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஒரு டியூமர் எடுக்கும்போது எவ்வளோ டெப்த்தில் இருக்கும், இன்னும் எவ்வளோ டீப்பாக போகணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நமக்கு காட்டக்கூடிய ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தீஸ் சிஸ்டம்ஸ் இன்றைக்கி ரொட்டீனாக டே டு டே சர்ஜரிஸில் நாங்கள் ரொட்டீனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ஃபியூ அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, we can talk about it. ஓகே, அண்ட் மினிமலி இன்வேசிவ் எண்டோவாஸ்குலர் சர்ஜரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? பொதுவாக மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காமனாக நம்ம மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. அதாவது வந்து சில பிரெயின் டியூமர்ஸ் லைக் பிட்யூட்ரி டியூமர் இல்லை வந்து கிரேனியோஃபெரிஞ்சியோமா, இந்த மாதிரி டியூமர்லாம் மூக்கு துளாய் வழியாகவே நம்மளால் ஒரு சின்ன எண்டோஸ்கோப் போட்டு அந்த எண்டோஸ்கோப்பில் வர்ற இமேஜை வந்து பெரிய ஸ்க்ரீனில் மேக்னிஃபை பண்ணி காட்டி அது வழியாகவே நம்ம ஆப்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துட முடியும். திஸ் இஸ் கால் எண்டோஸ்கோபிக் பிரெயின் சர்ஜரி. அதே மாதிரி பிரெயினில் சிறு துளாய் போட்டு அதில் எண்டோஸ்கோப் போட்டு அது வழியாகவும் ஆப்ரேட் பண்ணுறோம். இது போக லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் லாஸ்ட் 15-20 இயர்ஸில் சிக்னிஃபிகண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டோவாஸ்குலர் தெரப்பி. அதாவது வந்து இரத்த குழாய்க்குள்ளே, இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஹார்ட்லலாம் ஸ்டென்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிரெயின்குள்ளே இருக்க நிறைய வியாதிகளை, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயினில் ஏற்படுற இரத்த குழாய் வீக்கம், அனியூரிசம் சொல்லுவோம். அந்த அனியூரிசம் அந்த இரத்த குழாய் மூலியமாகவே போய் நம்மளால் காயில் பண்ணி அதை சரி பண்ண முடியும். அந்த இரத்த குழாய் மூலியமாகவே ஃப்ளோ டைவர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி சில கருவிகளை பொருத்தி அந்த அனியூரிசமை சரி பண்ண முடியும். ஒரு சில பேர் ஆர் born with some abnormal vascular malformation, AVM, arteriovenous malformation சொல்லுவோம். அதையும் வந்து எண்டோவாஸ்குலராக போய் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் வந்தவங்க வந்து இரத்த குழாய் அடைப்பு இருந்ததுன்னா அதே மாதிரி இரத்த குழாய் உள்ளே போய் அண்ட் எண்டோவாஸ்குலராக அந்த கிளாட்டை எடுத்து விட்டு பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளையை ரெஸ்டோர் பண்ணி அவங்கள கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். இந்த மாதிரி there has been a significant advancement. அந்த எண்டோவாஸ்குலர் தெரப்பி மூலியமாக நிறைய வியாதிகளை நம்ம ட்ரீட் பண்ண முடியாத வியாதிகளும் நம்ம வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்த வியாதிகளையும் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப அட்வான்ஸ்டாக, ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் டாக்டர். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் காமனாக இருக்கிறது, மை ஃப்ரெண்ட் டோல் மீ தட் அந்த ஃபேஸில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் இருக்க மாதிரி இருக்குது, ஐ எம் கெட்டிங் சம் பெயின், அது சைனஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு அவங்களே போயிடுறாங்க, ஓகே சம்திங் ஐ கேன் ஃபீல் அப்படின்னு சொல்லி. பட் வாட் இஸ் தட், அந்த ஷாக் இந்த ஃபேஸ், இன்சைட் த ஃபேஸ் வர்றது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான டிசீஸ் அப்படின்னு சொல்லுவீங்க? அதாவது ஃபேஷியல் பெயின் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஃபேஸில் இருக்க பல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இப்போ சைனஸ் அப்படின்னா யூஸ்வலாக இந்த முன்பகுதியில், இந்த பகுதியில், அந்த சைனஸ் இருக்க பகுதியில் பெயின் ஜாஸ்தி இருக்கும். அது போக கண்ணில் விஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் ஹெட்டேக் மாதிரி ஃபேஷியல் பெயின் அண்ட் ஹெட்டேக் வரலாம். பல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஃபேஷியல் பெயின்ஸ் வரலாம். பட் நீங்கள் சொல்கிற அந்த எலக்ட்ரிக் ஷாக், அது இட் இஸ் அ வியர்ட் டிசீஸ். அது வந்து நாங்கள் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லுவோம். அதாவது ட்ரைஜெமினல் அப்படின்னா என்னென்னா, நம்ம முகத்துக்கு வர நரம்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நரம்பு வந்து 3ஆக பிரிஞ்சு, ஒன்று வந்து ஃபோர்ஹெட், இன்னொன்று மிடில் ஆஃப் த ஃபேஸ், இன்னொன்று லோவர் பார்ட் அந்த ஜா ரீஜனுக்கு சப்ளை பண்ணும். அந்த ட்ரைஜெமினல் நர்வ் தான் நம்ம முகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ். அந்த நரம்பில் ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டாலோ, அந்த நரம்பு வந்து நம்மளோட மூளை தண்டு பிரெயின் ஸ்டெம்மில் இருந்து வெளியே வரும்போது அதில் வந்து யூஸ்வலாக ஒரு இரத்த குழாய் போய் அதை ஹூக் பண்ணும். அதை போய் ஹூக் பண்ணும்போது அதில் அழுத்தம் ஏற்பட்டாலோ இந்த மாதிரி ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா வரலாம். இது வந்து ஒரு டிசேபிளிங் சிம்டம். அதாவது அந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு பெயின் ஷூட்டிங் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு பெயின் வரும். பட் ஃபியூ செகண்ட்ஸில் சரியாயிரும். அண்ட் இந்த எபிசோட் வந்து ஒன்ஸ் இன் அ மந்த், ஒன்ஸ் இன் 2 months வந்ததுன்னா they will be able to withstand. அதே பெயின் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து டே டு டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பெயின் வந்ததுன்னா அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு வந்து இந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகி கரெக்டான மெடிக்கல் அட்வைஸ் இல்லை அப்படின்னா they even have suicidal thoughts. அதனால் இது ரொம்ப முக்கியமான டிசீஸ். அதை நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணணும். அண்ட் இதை ரொம்ப சிம்பிளாகவே வைத்தியம் பண்ணலாம். யூஸ்வலாக 80% ஆஃப் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி அவங்கள நார்மல் லைஃப் லீட் பண்ண வைக்கலாம். சாதாரண மெடிசன்ஸ் கொடுத்து அதை படிப்படியாக ஸ்டெப் அப் பண்ணி சரி பண்ணிடலாம். இந்த மெடிசனுக்கு ரிஃப்ராக்டரியாக இருக்கவங்க, இவங்க மெடிசனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்களுக்கு சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது வந்து சில நீடில் போட்டு RF அபலேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலியமாக சரி பண்ண முடியும். அதுலேயும் சரியாகாதவங்களுக்கு, இல்லை மெடிசனே என்னால் எடுக்க முடியாது, மெடிசனோட சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரெஷன், நான் சொன்ன மாதிரி மைக்ரோ சர்ஜரி, அதாவது காதுக்கு பின்பகுதியில்
பகுதியில் ஒரு சிறு துளையை ஏற்படுத்தி அது வழியாக மைக்ரோ சர்ஜரி பண்ணி அந்த நரம்பும் இரத்த குழாயும் ஒட்டிகிட்டு இருக்கிறத பிரித்து விட்டு அதுக்கு நடுவில் டெஃப்லான் பேட்ச் வச்சு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கொடுத்துட முடியும். அதனால் இட் இஸ் அ வெரி ட்ரீட்டபிள் காஸ். அண்ட் யூஸ்வலாக ஃபேஸில் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி சென்சேஷன் வந்ததுன்னா இம்மீடியட்டாக எக்ஸ்பர்ட்டை பார்த்து கெட் இட் கியூர்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இட் வாஸ் அமேசிங் டாக்கிங் வித் யூ பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் கிரியேட்டிங் இட். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. இட் வாஸ் மை ப்ளஷர்.